இத்தனை நாளா அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை பிடிச்சிட்டீங்க, அது வேற. 2 நாள் அதெல்லாம் சரியா? டேய், நான் தான் கேட்டுட்டு இருந்தேன், வெடி கேட்டுச்சு. இப்ப அவளும் சரிக்கு சரி சண்டை போட்டு இருக்கா. இதெல்லாம் சரியில்லடா முத்து. பண்ணி வைக்க மாட்டேனா? அதை விட்டுட்டு 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருந்தா இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய சீன்லாம் இல்லப்பா. இது வேற. எது வேணாலும் இருக்கட்டும். நாங்க பா ஜாலியா 4 பேர் உள்ள உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ப்பா. அப்பப்பா நம்ம வீட்டுல மீனா கூட அதிகமா நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஸ்ருதி, அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிறாங்க. போன் பண்ற அளவுக்கு வயிறு கபகபான்னு எரியும். கரெக்டா? ஆமா. நம்ம பழக்குரலோட அம்மா இருக்குதுல்ல, அவங்கள அம்மா பாத்துருக்குறாங்க. சொல்ற? ஆமாப்பா. அவங்ககிட்ட பழக்குரல் என் பேச்ச கேட்காம எல்லாம் பண்றான். நம்ம அம்மா தான் ராஜதந்திரியாச்சே. மீனாவையும் அந்த அம்மா வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுமேடா? அதெல்லாம் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அட கடவுளே, அந்த அம்மாவுக்கு வேற அறிவு? அந்த பழக்குரோட அம்மாவை பார்த்து கத்தலாம் தான் நானும் கிளம்பி போயிட்டேன். நீ ஏன்டா இன்னும் சொன்னா? எதுக்குங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? வந்து ஒன்றை சண்டை போட்டு போயிருக்காங்க, போய் அவங்க போட்டு போய் கேட்க வேண்டியதானே? அந்த அம்மாவை சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல, எல்லாம் அந்த ஆளோட வேலையா இருக்கும். நீ குடுக்குற குடுப்புல அவனுக்கு இருக்கு. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? கேட்டெல்லாம் ஒண்ணும் ஆக போறது இல்லைங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அத்தை தான். கிட்ட பேசுறாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஓ, அப்ப அவங்கள போய் கேட்கலான்றியா? நிட்டாங்க, இதோட விட மாட்டாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது நிறைய நம்ம ஏன் அவங்க கிட்ட சண்டை போடணும்? சண்டை போடுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்லனா எங்க மாதிரி எல்லாம் நம்ம டிராமா பண்ண அத்தை சந்தோஷமாயிடுவாங்க. அவங்களா எதுவும் ஏடாகுடம் பண்ணாம எங்க அம்மா வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு, கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். சரி போடு. டே முத்து, வேணாண்டா. நீ கத்திக்கிட்டு இருப்ப, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பேன். நீ பேசுவீங்க. இந்த பழகுறலோட அம்மா எங்களை வந்து கேள்வி கேட்கும், நாங்க வாயை மட்டும் சும்மா இருக்கணும். ஏ பழகுறல, பேச என்ன பண்ணுவ? அப்ப நானும் என்கிட்ட வந்து பேசினாங்க. அத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். உங்க சொல்றாங்க, அவங்க நார்மலா கேட்டிருப்பாங்க. நார்மலா டேய், நீ தான் அடுத்து பேசணும். நார்மல். டேய், அதுக்கு ஸ்ருதி என்னடா பண்ணுவா? பாருங்க, நீ அப்படியெல்லாம் ஸ்ருதி சொல்றவ கிடையாது. போங்க ரவி, இப்பெல்லாம் கேடி மீனா இத்தினோடு இருந்துட்டு எல்லா வேலையும் பாக்குது. என்ன பண்ணுவ? என் கையில இருந்து வாங்கணுமா உனக்கு? உங்க ரவுடித்தனத்தெல்லாம் இங்க காட்டிட்டு இருக்கீங்களா? ஹலோ, யாருங்க ரவுடி? நியாயத்தை கேட்ட எல்லாம் ஏன் தப்புதாங்க. உங்களுக்காக புரிஞ்சிருச்சுல. இனிமே அப்படியே இருங்க. உங்க அம்மா என்கிட்ட வந்து எந்த லாஸுமே கிடையாது. எனக்கு ஒண்ணும் எந்த இழப்பும் இல்ல. இனிமே நம்ம பேசிக்கவே வேண்டாம். லைஃப்ல மீனா கிட்ட பேசவே மாட்டேன். அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒன்னா இருக்கிற நீங்க வந்து பிரச்சனை பண்ணும், அப்புறம் எனக்கு பிபி ஏறிடும், நான் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது இப்படி ஒரு பிரகாசம் தெரியுது. உண்மைதான், மகனும் மருமகளும் சண்டை வாய்ப்பே இல்ல. அப்போ தினமும் சண்டை போட்டே இருந்த ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு திரும்ப ஒரு கலகத்தை பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடாதீங்கடா. இருக்கிற கூட ஒரு மாதிரி ஜாலியா தான் பாருக்குது. எத்தனை நாள் தான் போகுதுன்னு பாப்போம். கொடுக்காதப்பா, அவரால் அதெல்லாம் முடியாது. பயந்துகிட்டு நம்ம கிட்ட திரும்ப சண்டை போட்டா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன் அம்மா ஏன்டா இப்படி சீரியல்ல வரதா செய்வாங்களா? நான் அவங்க கிட்டே போய் நேரா கேட்டிருப்பேன். அதான் கோவம் அதிகமா இருக்கும். அவங்களை இன்னும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா போய் ஃபேஸ். மீனா நீ போய் பார்த்து அப்படிலாம் பேசிருக்காங்க. அவங்களையும் தான் திட்டணும். ஒரு நிமிஷம் இரு. ரிலேட்டிவ் விக்னேஷ்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருந்தார்ல? ஆமா. உடம்புக்கு என்னாச்சு? உடம்புக்குலாம் இல்ல, மூளை. ஏய், என்னடி நான் பைத்தியமா? ஆமா. அதுவா? உடனே வந்து கொளுத்தி போட்டாளா? அதுதான் எனக்கு அந்த வீட்டுல கெட்ட பேரு. நீ பாத்தியா? எல்லா ப்ராப்ளம் தான் வரும். அவ கூட சேராத. நம்ம ஸ்டேட். அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? இப்ப நான் ஸ்ருதி அப்புறம் மீனா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுன, அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டு உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு. இவங்க பண்ணிட்டே இருக்கிறது. அட பாவி, இவ்ளோ நேரம் நான் உன் அம்மாவை திட்டிட்டு இருந்தேன். கேடிடா, நீ பயங்கர சேஃபா ப்ளே பண்ற பாத்து. வாரம் கழிச்சு அன்னைக்கு அம்மாவை திட்டினல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு வம்பு. பாட்டி, நான் பக்கத்து வீட்டுக்காரவங்க. லட்சுமி அக்காவை ரொம்ப வருஷமா தெரியும். காலையில வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த பையன் போன் பண்ணி கொடுத்தான்.
நான் பேசி வர சொல்லிட்டேன். அம்மா அத்தை அப்படியே திடீர்னு சரிஞ்சு விழுந்துட்டாங்க. உடனே ஆட்டோ புடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். விடுங்கக்கா. என்ன பாருமா. அம்மா அம்மா லட்சுமி அக்கா நாங்க கிளம்புறோம். வா. எனக்கு ஒண்ணும் இல்ல. பாட்டி ஏன் பாட்டி அப்படி பயமா இருக்குமா? நேத்துல இருந்து ஒரே படபடப்பா இருந்துச்சு. வருமா? அழாத கிரிஷ், அம்மா நான் இருக்கேன்ல. நீங்க அவங்க பொண்ணாமா? ஆமா டாக்டர். அம்மாக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படாதீங்க, இன்னும் கன்ஃபார்மா இல்ல. ஆமா டாக்டர். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிருக்கலாம்ல. இல்ல டாக்டர், நான் சென்னையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப எடுக்கட்டும். ஓகே. மாதிரி மயக்கம் வந்திருக்கான். லேசா வரும், கஷ்டப்படுத்தணும்னு தான். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. அந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்குமா இல்ல நிலைமை என்ன ஆகுமோ? ஏமா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற? இதெல்லாம் உனக்கு இப்படி ஆச்சுன்னா என்ன பண்றது? நாம என்னடி எல்லா தடவையும் நீ தான் தப்பான முடிவை எடுக்கிற. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. எல்லாமே சரியாயிடும். அதுக்கு ஒரு வழி பண்ணணும். பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு வேலையா வர சொல்லிருக்கா. ரோகிணிங்கம்மா. உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். உன்னை கேட்டாலும் நீ அப்படியே மெயின்டைன் பண்ணி